ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை மிக அருகில் உள்ள கணக்கம்பட்டி சித்தர் ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகள் ஜீவ சமாதி தாங்க இன்றைக்கி நம்ம போகிறோம். சரிங்களா? இவரை பற்றி சொல்லணும்னா சிறப்புகள் நிறையா இருக்குங்க. இவரை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படமும் வந்திருக்கு. மட்டும் இல்லைங்க, கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மகான் வந்து ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகள். சரிங்களா? நீங்கள் ஒரு வேண்டுதலோட போங்க, கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சுருக்கேன், கண்டிப்பாக எனக்கு நடக்கும் நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சுட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இந்த கோவிலுக்கு வரவங்க எப்படி வரலாம்னு சொல்லிட்டு பேருந்து பயண விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் சிறப்புகள் சொல்லிட்டு கோயிலை சுற்றி ஒரு முழு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம். நம்ம கரெக்டாக திருச்சியில் இருக்கோங்க. திருச்சியிலிருந்து கணக்கம்பட்டி ஐயா ஜீவ சமாதிக்கு நம்ம போக போகிறோம். கரெக்டாக திண்டுக்கல் நம்ம திண்டுக்கல் ஊருக்கு தாங்க போக போகிறோம். திருச்சியிலிருந்து திண்டுக்கல் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் நிற்கிது. நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் தான் நம்ம திண்டுக்கலுக்கு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 பஸ்ஸே கிடச்சிருச்சு. நானே ஃப்ரெண்டு தான் போகிறோம். சொல்லி வாட்டர்கன். சரிங்களா? நம்மளோட கணக்கம்பட்டி சித்தர் பயணத்தை ஆரம்பிப்போம். நம்ம திண்டுக்கல் ஊரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா கொண்டரங்கி மலை இருக்குது, நம்ம கொடைக்கானல் இருக்குது, முக்கியமாக பழனிமலை முருகன் கோயில் இருக்குது. நம்ம திண்டுக்கல் ஊரை சுற்றி மலைகள் இருக்கனால நம்ம சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா தவம் செஞ்சு ஒரு ஞான பெற்ற இடமாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வசிப்பிடம்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் மலையை சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள், பிறப்பிடங்கள், நிறையா வந்து ஒரு முக்கியத்துவம், போர் பயிற்சி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஊருக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு இதுதான் வந்து ஃபுல்லு பஸ் ஸ்டாண்டு. ஆனால் நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டை விட செக் பண்ணும்போது நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு கம்மியாக தான் இருக்குது. நம்ம திண்டுக்கல்லேருந்து பழனிமலைக்கு போகிற வழியில் இருக்கிற கணக்கம்பட்டி ஊருக்கு நம்ம பஸ்ஸு ஏறி இருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் இருக்குல்ல, திண்டுக்கல்லேருந்து நம்ம கணக்கம்பட்டி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி டிக்கெட் தான் கொடுப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டு போகிறதுனால 2 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு டிக்கெட்டு வந்து ஒரு டிக்கெட் எவ்வளோ சொன்னோம்னே? ஒரு டிக்கெட் 48 ரூபா. நாங்கள் 2 பேர் போகிறனால 96 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? பழனி போகிற பஸ்ஸு தான். இருங்க, அவர் தான் கண்டக்டர். ஆனால் கண்டக்டர் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. கரெக்டாக பஸ்ஸு கரெக்டாக நம்ம வந்து பழனி போகிற பஸ்ஸு தான். பழனி போகிற பஸ்ஸில் தான் ஏறணும். போகிற மெயின் வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி இருக்குது. நம்ம கணக்கம்பட்டி இறங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் நான் ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? திண்டுக்கல்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இது என்ன கோட்டைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் கோட்டைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊர் நம்ம திண்டுக்கல்ங்க. நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர்களோட சேர்ந்து ஆங்கிலேயர்கள் எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா போர் பயிற்சி, போர் தளவாடங்கள் எல்லாத்தையும் வந்து கற்றுருப்பாங்க. அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை போயிட்டு நம்ம ஆங்கிலேயர்களை தோற்கடித்து ஒரு நிலையான ஆட்சி கொடுத்துருப்பாங்க மக்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வீரமண் செறிந்த இடம் வந்து நம்ம திண்டுக்கல் ஊரை சொல்லலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா சொல்லலாம் திண்டுக்கல் ஊரை பற்றி. வேறு திண்டுக்கல் ஊரை பற்றி சிறப்புகள் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸு வந்து நம்ம வந்து பஸ்ஸுங்க. கரெக்டாக நம்ம திண்டுக்கல்லேருந்து கணக்கம்பட்டிக்கு 1.25 மணி நேரங்க. 1.25 மணி நேரம் ஆச்சு. நம்ம கரெக்டாக கணக்கம்பட்டி ஊருக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், சர்க்குரு பழனி சுவாமிகள் கணக்கம்பட்டி ஊருக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பஸ் விட்டு இறங்கிட்டோம். சரிங்களா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு பஸ்ஸு இருக்குது. சரிங்களா?
பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான் இருக்குது. இப்போ தான் ஒரு பஸ்ஸு போச்சா, சரிங்களா. ஆட்டோ இருக்குது, ஆட்டோவில் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம், ஆட்டோவும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கணக்கம்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான் பஸ் இருக்குது. அந்த நேரம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து கரெக்டாக 11 மணிக்கு வந்திருக்கோம் காலைல. ஆட்டோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போவாங்க. வாங்க ஆட்டோவில் இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோங்க. நம்ம கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கணக்கம்பட்டி கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டோவில் வந்து நீங்கள் ஏறினீங்கன்னா ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் டிக்கெட்டுங்க. ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ தான். கிட்டத்தட்ட 4-5 பேர் ஏறின பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி வந்தாச்சுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் ஐயாவோட இடம்தான், சரிங்களா. கோவில் கரெக்டாக ஆட்டோ வந்தால் இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் ஆட்டோட இறங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு இருக்குங்க. பஸ்ஸு வந்து நான் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பஸ்ஸு வந்து எல்லா டைமும் இல்லை, டைமிங்க்கு பஸ்ஸு, சரிங்களா. அப்படி இல்லைனா ஆட்டோ போகுது, சரிங்களா. ஆட்டோவில் ஏறிக்கலாம். வந்தாச்சு, நம்ம போவோம். முதல் முறை வந்திருக்கோங்க. அது இல்லாமல் சர்க்குரு சுவாமிகள் ஐயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்கள் கேட்குறது வேண்டுறது எல்லாமே நடக்கும். செம்ம வெயிலுங்க. கரெக்டாக கோடை காலமே ஆரம்பிக்கல, ஆனால் மார்ச் மாதமே வெயில் செம்மையாக கொடுத்தது. இங்கே எல்லாத்துக்கும் தனித்தனி இடம் வைக்கிருக்காங்க. நீங்கள் காரில் வந்தால் கூட கார் ஒதுக்குற மாதிரி கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க பாருங்கள். கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க, வாகனங்கள் நிறுத்தம்னு சொல்லிட்டு. செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்தால். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சர்க்குரு சுவாமிகள் ஐயாவை பற்றி சொல்கிற தகவல்கள், வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம ஐயாவோட அருளும் நம்ம ஐயாவோட ஆசீர்வாதம் இருந்தால் தாங்க இந்த இடத்துக்கு வர முடியும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தாலும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் காலடி எடுத்து வைக்க முடியும். பக்தியான ஆன்மீகம் நிறைந்த இடம் தாங்க. ஏறுங்க, சர்க்குரு சுவாமிகள் 12ஆம் ஆண்டு குரு பூஜை விழா சர்க்குரு பீடம் சொல்லிட்டு அங்கே இருக்குது. நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வரணும். மக்களோட கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பேருன்னு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க கல்லாக இருக்குது. இந்த கற்கள் மேலே அமுது தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குரு சுவாமிகள் வந்து உபதேசம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சில பேர்த்து நான் கேட்டப்போ சொன்னாங்க. நல்லா தொட்டு வணங்கிக்கோங்க, நம்ம நினச்சது நிறைவேறும். சர்க்குரு பகவான் வாழ்ந்த வீடு. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஐயாவோட புகைப்படம் அழகாக வரையப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விரிய மரத்தில் உள்ள இலைகளை பறிக்காதீர். இந்த விரிய மரம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அழைக்கப்படுதுங்க. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குரு சுவாமிகள் ஐயாவோட அருள். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் வந்து திருமணம் ஆகாதவர்கள் தாலி கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீடு இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கற்கள் மூலயமா அடுக்கி வச்சா வீடு கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேற சீட்டு கட்டி போடுவாங்க. எவ்வளோ சீட்டு கட்டி போட்டுருக்காங்க பாருங்கள். முக்கியமாக அதிகமாக திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் தான் அதிகமாக வந்து இங்கே பரிகாரங்களை நேர்த்தி கடன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அங்கே பாருங்கள் எவ்வளோ தாலி. அது மட்டும் பார்த்திங்கன்னா தொட்டில் பாக்கியம் தாங்க ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணும். இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ தாலிகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா வாழ்ந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம், சரிங்களா. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏறுங்க, ஐயாவோட வாசகங்கள். உனது அடையாளங்களை நீ காட்டிக்கொள்ளாதவரவு நான் உன்னை இங்கு அழைக்க வரவில்லை. எல்லோருடைய சுமைகளையும் நான் சுமைக்கிறேன். என்னோட சுமையை சுமக்க ஆள் இல்லடா சாமி. ஐயோட வாசகங்கள் எப்பா. ஊரார் கணக்கு 100க்கு 100, கணக்கம்பட்டியான் கணக்கு 100க்கு 110. பக்கத்தில் இன்னொரு வாசகங்கள் பாருங்கள். நீ எதை தேடி அழைகிறாயோ அது இங்கேயே கிடைக்கும். உண்மைங்க, நம்ம ஐயா வாழ்ந்த வீடு அதுதான். நீங்கள் பாருங்கள், நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம கணக்கம்பட்டி ஐயா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பச்சை சட்டை அப்புறம் பச்சை துண்டு தான் போட்டிருப்பாங்க. இது பார்த்துக்கோங்க, நான் இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா
வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வற்றவே வற்றாதாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மகிமை வாய்ந்த கிணறு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஐயாவோட வீட்டுக்குள்ள ஐயாவோட பயன்படுத்திய நாற்காலிகள், அப்புறம் புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே நினச்சி பாருங்களேன். கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மகான் வந்து நம்ம சர்க்குரு சுவாமிகள் ஐயா. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு மூட்டையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாரா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு அழுக்கு மூட்டை சுவாமிகள்னு சொல்லிட்டு கூட இன்னொரு பேர் இருக்குங்க. ஏங்க, தினசரி பூஜை நேரங்கள் காலைல 5:30 மணிலேருந்து 9 மணி வரையும் நடக்குதுங்க. பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்காக முடி காணிக்கை செலுத்தும் இடம் இந்த இடம் தான். அடுத்ததாக சர்க்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதேசம். ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞான உபதேசம் பண்ணியிருக்காங்க. உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள். ஏனுங்க, இந்த மரம் தாங்க ஐயா வந்து அமர்ந்து ஞான உபதேசம் செய்த இடம். எல்லாம் பார்த்துக்கோங்க. சர்க்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதேசம் செய்த வேப்ப மரம். நான் முன்னாடியே சொன்னதாங்க. மக்கள் அதுக்கு தான் பார்க்க நின்றுட்டு இருக்காங்க. உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான இடம். வாங்க நம்ம ஐயாவோட ஜீவ சமாதிக்கு போகலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள், பிரபலங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகனி அண்ணன் வந்தாங்க. அதுக்கப்புறம் யோகி பாபு வந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வேண்டின வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தலம் தான் நம்ம சர்க்குரு சாமிகளோட ஜீவசமாதி. சரிங்களா? மக்கள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ள வரும்போது எனக்கும் நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் மக்களை பார்க்க ஏன்னா மக்கள் நம்ம தமிழக மக்கள் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் மாதிரி இருக்குங்க. இருங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. எனக்கு ஒரு ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இருங்க, ஏடிஎம் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, கழிவறை வசதிகள்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. ஏன்னா இங்கே பாருங்க, ஏடிஎம் இருக்குது, கார் பார்க்கிங் வசதி இருக்குது. நீங்கள் இந்த காரை பார்த்தாலே பாருங்கள், பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் முன்னாடி எல்லாமே ஒன்று தான். சாரி, தவறாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. ஏறுங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, காலணிகள் பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். எல்லாமே வரிசை அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட ஜீவ சமாதிக்குள்ளே போகிறோம். ஐயாவோட சர்க்குரு டிவி இருக்குது. சரிங்களா? இருங்க, மணி கோவிலோட மணி நிற்கிறேன். ஐயா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர்கள் பூமின்னு சொல்லலாம் இந்த இடத்த நம்ம. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுங்க. இங்கே இருங்க, அன்னதானம் நீங்கள் பண்ணணும்னா காலைல 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் கிட்டத்தட்ட 3 வேளை, காலை மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு 3 வேளை இலவச அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வர முடியவங்க உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் அரிசியை அன்னதானமாக கொடுங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இலவசமாக தங்குறதுக்கு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் படுத்து உறங்குறாங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஆன்மீகம் முக்கியமான ஸ்தலம்னு சொல்லலாம். இருங்க, பூஜா ஸ்டோர். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட ஃபோட்டோ இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மாலைகள் இருக்கிறதுக்கு அதுக்கான இடம் தான் இது. இது வேண்டுதல் நிறைவேற ஊதுபத்தி கொளுத்துவாங்க. சரிங்களா? நீங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா கையில் ஒரு ஊதுபத்தி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஊதுபத்தி, அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றியும் மக்கள் வழிபடுவாங்க. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இருங்க, விளக்கு ஏற்றி வழிபடுற இடம் தான். உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஐயாவோட ஆசீர்வாதம் கிடைக்க இங்கே நீங்கள் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் எல்லாமே நடக்குங்க. இருங்க, ஒரு அண்ணன் கூட ஏற்றுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஒரு குரு பூஜை, ஐயாவோட குரு பூஜை நாளில் வந்திருக்கோம். கரெக்டாக பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் அனைவரும் வெளியே டிவி மூலம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இருங்க காட்டுறேன். இங்கே இருங்க, டிவியில் ஐயாவோட குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குரு பூஜையை பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு இந்த காணொளி மூலம் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இந்த காணொளியை பாருங்கள். பூஜை நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சுற்றி காட்டுறேன்.
குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து உபதேசம் செய்த மற்றொரு வேப்ப மரங்க. சரிங்களா, ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து மக்களுக்கு வந்து ஞான உபதேசம் சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வாழ்ந்த வீடு நான் காமிச்சிருப்பேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நைட்டு ஃபுல்லும் நீங்கள் தங்கணும்னா ஆதார் கார்டு காட்டணும். நான் அதற்கு ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு காமிச்சல ஐயா வாழ்ந்த வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி. சரிங்களா, நைட்டு ஃபுல்லும் நீங்கள் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லைனா ஆதார் கார்டு ஒரிஜினல் மட்டும் கையில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அப்படியே ஒரு குட்டி ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக நடந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா பாய்கள்லாம் விரித்து போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஐயாவோட ஜீவ சமாதிக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் செல்லுமலி. சரிங்களா, கரெக்டாக குரு பூஜை முடிஞ்சிருச்சுங்க. கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணி. கரெக்டாக அன்னதானம் சாப்பிட நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பா இந்த மாதிரி ஒரு அன்னதானம் கூடத்தை நான் பார்த்ததே இல்லை. அதாவது வரிசையை எவ்வளோ வரிசை இருக்குது பாருங்கள். எப்பா மிகப்பெரிய வரிசையாக இருக்குங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு அன்னதானத்துக்கு வரிசை கட்டி வச்சுருக்காங்கன்னா அப்போனா பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு வரும்னு. ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயா மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சு ஐயாவோட அருள் கிடச்சி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கனால இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வரிசையை கட்டி லைன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அம்மா நாம் சாப்பிட்றதுக்கே வந்து இந்த லைனில் நின்று போகிறதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கடைசியாக சாப்பிட்ற லைனுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலை சாப்பாடு கிடையாது, சில்வர் தட்டு இருக்குங்களே, சில்வர் தட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஏறுங்க, சாம்பார் ரசம் அப்படி தொட்டுக்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சர்க்குரு மருத்துவமனை. பக்தர்களுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணுங்க. சாமி ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, யாரையும் குறை பேசக்கூடாது, கோம்பைப்பட்டி ஆம்பளை சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த வாசகம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கோவிலை ஃபுல்லும் சுற்றி காட்டிட்டேன். சரிங்களா, கண்டிப்பாக வந்துட்டு போங்க. மறுபடியும் சொல்கிறேன், கோவில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலைல 5 மணிக்கு நடத்துறக்குறாங்க. நைட்டு 9 மணி வரையும் கோயில் இருக்குங்க. சரிங்களா, நான் கோயில் வளாகம் ஃபுல்லும் சுற்றி காட்டிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா.